ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப வருஷம் கழித்து வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் இயர் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. ஸோ நடுவில் கார்டனிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணி 2 to 3 months கிட்ட ஆகுது. ஸோ என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் கொஞ்சம் ஆன்லைனில் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கிராஃப்டிங் பண்ணது. அண்ட் லோக்கல் நர்சரியில் இருந்ததுலாம் கூட வாங்கியிருந்தேன். இது வந்து லெமன் செடி. இது லோக்கல் நர்சரியிலேருந்து தான் வாங்கினேன், குளுத்துறையிலேருந்து ஒரு நர்சரி. இதில் வந்து நிறைய பூ பூத்துருந்தது. ஆனால் இது ஒன்று மட்டும்தான் பிஞ்சு வச்சுருக்குது. மீதி எல்லாமே விழுந்துருச்சு. அந்த பூவெல்லாம் நிற்கலை. அது ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. நான் உரம்லாம் டைம் டு டைம் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கேன், 2 weeks once எல்லாம். ஆனால் அது ஒரு காய் தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த பைனாப்பிள் செடி பார்த்திங்கன்னா, இது வச்சே ஒரு 4 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். இப்போ தான் பூ வருது. அது நாங்கள் ஊருக்கு போயிடுவோம், இருக்க மாட்டோம். ஆனால் இது தாக்கு பிடிச்சி இருந்தது. நான் இப்போது ரம்ஜான் வந்ததில்ல, அதனால என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன்னா, அப்போது வந்து பூ உள்ளே இருந்தது பார்த்தேன். இப்போ வந்து பார்த்தா பூ வெளியே வந்துருச்சு. ஸோ 4 வருஷம் கழித்து பூ வந்ததே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். எங்கள் அம்மாட்டையும் சொன்னேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சின்னம்மாட்ட சொன்னேன், ஹாப்பியாக இருந்தாங்க. அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இருந்தது வந்து பேஷன் ஃப்ரூட்டு, அது கொடியா போகும்னு சொன்னாங்க. அப்புறம் இது வந்து சந்தன மரம், ஈஷா நர்சரியிலேருந்து வாங்கினது. இது ₹5 அந்த சந்தன மரம். அப்புறம் இப்போ நான் காட்டுறது வந்து பெப்பர் பிளான்ட்டு. அது வந்து கொடியாக தானே போகும், ஆனால் இது வந்து புஷ் வெரைட்டின்னு சொன்னாங்க. ஒரு பிளான்ட் வந்து ₹50. இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சிறுவார்கோணத்தில் ஆத்ம நிலையம் நர்சரியிலேருந்து வாங்கினது. அப்புறம் இது வந்து செம்மரம். இதுவும் ₹5 தான் ஒரு கன்று. அந்த பேஷன் ஃப்ரூட் வந்து ஈஷா நர்சரியில் தான் வாங்கினேன். அந்த பிளான்ட் வந்து ₹40. அப்புறம் ஒரு பப்பாளி செடி இருக்குது, நாட்டு பப்பாளி வெரைட்டின்னாங்க, அதனால் அதுவும் வாங்கினேன். அது வந்து ₹20. அப்புறம் இது வந்து என்னோடய மாமிகிட்டேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த வாழைக்கன்று. இது யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, நம்ம கொண்டு வந்துட்டு வெட்டிட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு வெட்டுறதுக்கு மனசு இல்லை, அதனால் நான் இப்படியே வச்சுட்டேன். ரொம்ப நாள் அப்படியே நின்றுட்டு இருந்தது, ஒரு 3 மாதம் கிட்ட, 1 மாதம் கிட்ட. அதுக்கப்புறம் அது அழகா இலை விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, வாழை செடிக்கு பெருசாக கொடுக்கணும், பாட் வந்து பெருசாக இருக்கணும்னு சொன்னனால நான் ஆன்லைனில் பெரிய பாட்டு பார்த்தேன், கிடைக்கல. க்ரோ பேக் தான் 2 அடிக்கு 2 அடி. இது மீஷோவில் இருந்தது, நான் வாங்கினேன். இந்த க்ரோ பேக்கு ₹82 தான். இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன், அதை வாங்கி நிறைய அடியில் கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி, அதுக்கு மேலே கொஞ்சம் உரம் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த வெஜிடபிள் வேஸ்ட்லாம் நம்ம வீட்டில் இருக்க இதை வச்சு பண்ணுவோம்ல, அப்படி ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டேன். அதுக்கு மேலே மண், உரம் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி தான் இந்த பேக் வச்சேன். இதை வச்சு ஒரு 3-4 நாள்லையே ஒரு பெருச்சாளி வந்து நல்ல பெருசாக ஓட்டை போட்டு உள்ளே இருக்க மண்ணெல்லாம் வெளியே தள்ளி பெரிய சம்பவம் ஆக்கி விட்டுருச்சு. எனக்கு வந்து அது க்ரோ பேக்கை ஓட்ட போட்டது கூட பெரிய பிரச்சனையாக தெரியல. ஆனால் கொஞ்சம் ஜாதிமல்லி செடியெல்லாம் வேறு தனியாக செடி தனியாகவே கடிச்சு துப்பி போட்டுட்டு போயிருந்தது. அப்புறம் எல்லாம் நோண்டி போட்டு வச்சுருந்தது. அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. இப்போது அதனால தான் அந்த க்ரோ பேக்கை சுற்றி சுற்றி கல் எல்லாம் வச்சு அடவு கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த கயிறு வந்து அந்த பேஷன் ஃப்ரூட்டு ஏற்றி விடுறதுக்காக நாங்கள் கட்டினோம், நானும் ஹஸ்பண்டும் சேர்த்து நேற்றுக்கு தான் கட்டி விட்டோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அத்தி மரம் செடி. அத்தி மரத்தில் அத்தி மரமாக போகும், இப்போ செடியாக இருக்குது. இதுவும் நாங்கள் வந்து நாகர்கோயிலில் ராம்ஜி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இதோட விலை வந்து 150. அந்த நடுவில் ஒரு கம்பு தெரியுது இல்லை, கம்புன்னா அது தண்டு, அதில் இருக்க மேலே 2 இலை இருந்தது, அவ்வளோதான். நான் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சக்கப்புறம் தான் இவ்வளோ சைடு பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ஒரு இலைக்கு ஒரு அத்திப்பழம் வைக்கிது. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்க்கும்போது யானை காது அத்தியா ஒரு மரம் இருக்குது. அது பார்த்தா ஃபுல்லாக தண்டுலேயே நிறைய இருக்குது. நம்ம மேலே போய் பறிக்க தேவையில்லை. இப்போ அதாவது மரம் பெருசானதுக்கப்புறம் இது வந்து செடியாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக பறிச்சிக்கலாம் தான். இது வளர்ந்ததுக்கப்புறம் மரமானா மேலே போய் நம்ம ஒரு இலையில ஒரு காய் வைக்கும்போது மேலேருந்து எப்படி பறிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு இதுதான் ஹெல்த்தின்னு நினைக்கிறேன். அது ஹைப்ரிட் வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் வச்சுருக்கோம். இதில் வந்து ஒவ்வொன்றுத்துலேயுமே நிறைய காய் வச்சுருக்கு. அப்புறம் இது வந்து அந்த சின்ன நெல்லிக்காய் மரம், அதுவுமே கிராஃப்டட் தான். நம்மள்ட்ட இருக்கிறது மோஸ்ட்டாக எல்லாமே கிராஃப்டட் தான். அப்புறம் இந்த செடி ஏன் இப்படி ஆகிப்போச்சுன்னு தெரியல. இது வந்து கரும்பு முருங்கை. இது ஒன்று ₹50 ₹30 வாங்கினேன். எதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். அப்புறம் இது லிச்சி, மீஷோவில் வாங்கினது. அது கிராஃப்டட் கிடையாது. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் வந்து என்னை மாமி தந்தாங்க, அதை வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது லோக்கல் நர்சரியில் வாங்கின கஸ்டர்ட் ஆப்பிள் மரம். இதுவுமே கிராஃப்டடு தான்.
க்ரீன் கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொன்னாங்க. அப்புறம் இது ரம்ப இலை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பாருங்கள், இது லோக்கல் நர்சரியில் குளித்துறையில் வாங்கினது தான். இது தாய்வான் பிங்க் கொய்யான்னு சொல்லி வாங்கினேன். இதில் நிறைய பூ பூத்துது நான் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம். ஆனால் எதுவுமே காய் பிடிக்கல, எல்லாமே விழுந்துருச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அவக்காடோ பிளான்ட். இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான். 350 ருபீஸ் இது. ஆனால் நான் வாங்கி வச்சு 2 மாதம் கழிச்சு இப்போ தான் தளிரே விடுது. அதேமாதிரி இதுவும் ஜம்போ நாவல் கிராஃப்டட் பிளான்ட் தான். இதுவும் ஆன்லைன் தான். அப்புறம் இது பங்கனப்பள்ளி மாம்பழ செடி மரம். அது வந்து வச்ச மாரிக்கு அப்படியே நிற்கிது. அதான் என் ஹஸ்பண்ட் அதுக்கு பிளாஸ்டிக் பிளான்ட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. அது தளிர் வர்றதுக்காக மேலே இருக்கிறது அதை வெட்டி விட்டுருக்கேன். இது வந்து சப்போட்டா. இதில் வரும்போது நிறைய பூ வச்சு வந்தது. இங்கே வந்து எல்லாமே கருகி போச்சு. நான் அதோட எல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் புதுசாக தளிர் வருது. அப்புறம் இது லோக்கல் நர்சரியில் வாங்கின பொமோகிரானட் பிளான்ட்டு தான். லேசாக வளர்ந்துருக்கு, ஆனால் இன்னும் பூ பிடிக்கல, எதுவுமே செய்யலை. நான் வந்து 2-3 நாளாக மாமியார் வீட்டில் இருந்துட்டு இப்போ தானே வந்தேன். அதனால நிறைய களை செடிகள்லாம் இருக்குது. எல்லாமே பிடுங்கி போட்டு க்ளீன் பண்ணணும் இனிமேல் தான். அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஏன்னா தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோன்னா க்ளீன் பண்ணினா குப்பையாக இருக்கும். அப்புறம் தண்ணி ஊற்றுவோம், ஈரம் ஆயிரும், வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி முதல்ல நான் வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் இது எல்லாமே பிச்சிப்பூ செடி, மல்லிப்பூ செடி எல்லாம் வச்சுருக்கேன். 7 பிச்சிப்பூ செடி வச்சனால எனக்கு 7 மல்லிப்பூ செடி வைக்கணும்னு அப்படி வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து அந்த அடுக்கு மல்லி சொல்லுவாங்கள்ல, ரோஸ் மல்லி சொல்கிறாங்க சில பேர், அரேபியன் ஜாஸ்மின் சொல்கிறாங்க. அதில் 2 செடி இருக்குது. அது எங்கள் மம்மி வந்து எங்கேயோ போனப்போ அங்கேருந்து ஒரு வீட்டில் இருந்து பறிச்சிட்டு வந்து வச்சாங்க. அது 2 செடி இருக்குது. அப்புறம் மீதி 3 பச்சை கலர் க்ரோ பேக்கில் இருக்குல்ல, அதில் இருக்கிறது வந்து எங்கள் மம்மி ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. அங்கே பால்கனியில் வச்சுருந்தாங்க. வெயில் அவ்வளோ படாதனால இங்கே கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ நல்லா பூ பூக்குது. இவ்வளோ தான் நம்மள்ட்ட இருக்க பிளான்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.